சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் திரு நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருட்சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு திருஞான சம்பந்த பெருமானார் திருவடி போற்றி. அருள் திரு திருஞான சம்பந்த பெருமானார் திருவாய் மலர்ந்தருளிய மூன்றாவது தமிழ் வேதம், அதிலிருந்து ஒரு பாடலை சிந்திப்பதற்கு இன்று நமக்கு சிவபெருமான் திருவருள் கூட்டியுள்ளார். இந்த பாடல் திருவாவடுதுறை என்றும் தலத்திற்கு திருஞான சம்பந்த பெருமானார் வருகிறார். ஞானசம்பந்தருடைய தந்தையார் சிவபாத இருதயர் இந்த தலத்தில் ஞானசம்பந்தர் இருக்கும் பொழுது ஒரு உலக நன்மைக்காக ஒரு வேள்வி நடத்தப் போகிறேன், அதற்கு செலவுக்கு ஒன்றும் பொன் இல்லை, அதனால் எனக்கு பொன் வேண்டும் அப்படின்னு ஞானசம்பந்த பெருந்தகையாரிடம் சிவபாத இருதயர் கேட்க, நம் சிவபெருமான் இருக்க நாம் ஏன் கவலைப்பட வேண்டும், சிவபெருமானாரே வேதத்தின் பொருளாகவும் வேள்வியின் பொருளாகவும் இருக்கிறார், அவரிடமே நாம் கேட்டு பெறுவோம் என்று சொல்லி சிவபெருமானாரிடத்திட்ட விண்ணப்பமாக வைக்கிறார். தந்தையே, எனது தந்தை உலக நன்மைக்காக ஒரு வேள்வி செய்ய போகிறார், அதற்கு என்னிடம் ஏதும் பொன்னில்லை, தாங்கள் தான் அருள வேண்டும் என்று இந்த பதிகத்தை பாடுகிறார். இந்த பதிகத்தை பாடி முடித்தவுடன் சிவபெருமானாருடைய பூதகணம் ஒன்று ஒரு எடுக்க குறையாத ஒரு பொற்கிழி மூட்டையை, ஒரு பொன் மூட்டையை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைத்துவிட்டு மறைந்தது. அதனை எடுத்து தன் தந்தையாராகிய சிவபாத இருதயரிடம் ஞானசம்பந்த பெருந்தகையார் கொடுத்து, சிவபெருமானாரை முன்னிறுத்தி இந்த வேள்வியை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்து அனுப்புகிறார். அப்படி பொன் வேண்டி பாடப்பெற்ற திருப்பதிகம் இது. தெரிந்த அளவில் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையில் பாடி உங்களோடு அதற்கு பொருளையும் சொல்கிறேன். சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வேள்விக்கு உலக நன்மையின் பொருட்டு தன் தந்தை செய்ய விரும்புகின்ற வேள்விக்கு தேவைப்படுகின்ற பொருளை நீ எனக்கு தரவில்லையானால் அது உன் திருவருளுக்கு அழகாகுமா அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு. ஞானசம்பந்த சுவாமிகள் சொல்கிறதுக்கு சிவபெருமான் பொன்னையே கொடுத்துட்றாரு. அதுதான் இந்த பாடல். திருச்சிற்றம்பலம். பண் காந்தார பஞ்சமம், ராகம் கேதார கவளை, தாளம் ஆதி. திருச்சிற்றம்பலம். இடரினும் தாளரேனும் எனதுரு நோய், இடரினும் தாளரினும் எனதுரு நோய், தொடரினும் ஊனகழல் தொழுதெழுவேன், இடரினும் தாளரினும் எனதுரு நோய், தொடரினும் ஊனகழல் தொழுதெழுவேன், கடல் தனில் அமுதொடு கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை, கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை, மிடரினில் அடக்கிய வேதியனே, நஞ்சை மிடரினில்
அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல், அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல், அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. திருச்சிற்றம்பலம். இதனுடைய பொழிப்புரை, இந்த பாடலுக்கு பொருள் என்ன அப்படின்னா, கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை அப்படின்னா, திருப்பார்கடலில் அமுதம் பெறும் பொருட்டு கடைந்த பொழுது தோன்றிய அந்த நஞ்சினை கழுத்தில் அந்த கண்டத்தில் அடக்கினதுனால அவருக்கு திருநீலகண்டர்னு பேர். அப்படி கழுத்தில் அடக்கி தேவர்களை காத்த வேத நாயகன், அதுதான் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே அப்படிங்கிறார் பெருமான். ஞானசம்பந்த பெருமானார் சொல்கிறாரு, வாழ்க்கையில் இடையூறு ஏற்பட்டு துன்பம் உண்டானாலும், எந்த துன்பம் உண்டானாலும், அதான் இடரினும் பர், அந்த இடரினும்னா துன்பம்னு அர்த்தம். வாழ்க்கையில் எவ்வளவுதான் இடையூறு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே வந்தாலும், இடரினும் தளரினும் எனதொரு நோய் அப்படின்னா, வாழ்க்கையில் இடையூறு ஏற்பட்டு துன்பம் உண்டானாலும், இளமை நீங்கி மூப்பினால் தளர்ச்சி உற்றாலும், தீவினை பயனால் நோய் தொடர்ந்து வந்தாலும், உன் திருவடிகளை தொழுது வணங்குவேன். அத்தகைய அடியேன் நீ ஆட்கொள்ளும் தன்மை இதுவோ, திருவாவடுதுறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே, உலக நன்மையின் பொருட்டு தந்தை செய்ய விரும்புகின்ற வேள்விக்கு தேவைப்படுகின்ற பொருளை நீ எனக்கு தரவில்லையானால் அது உன் திருவருளுக்கு அழகாகுமா சுவாமி? ஆகையினால எனக்கு பொன் வேண்டும், நீங்கள் தான் தர வேணும் அப்படின்னு சுவாமி இதில் கேட்குறாரு. அதாவது எனக்கு எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும், நான் உடல் மூப்பு எனக்கு வயதானாலும், இல்லை எனக்கு நோய் நொடி வந்தாலும் கூட, எந்த நேரத்திலையும் தொடர்ந்து உன்னுடைய திருவடிகளை நான் இறுக பற்றி கொள்வேன் அப்படிங்கிறார் சுவாமி. எந்த தீவினை தொடர்ந்தாலும் தான் உன்னுடைய திருவடிகளை நான் தொழுது வணங்கி கொண்டே இருப்பேன். அப்படிப்பட்ட அடியேன் எனக்கு பொன் வேண்டும், அவருக்காக இல்லை, அவருடைய தந்தை செய்கின்ற உலக நன்மையின் பொருட்டு செய்யப்படுகின்ற வேள்விக்கு பொன் வேண்டி பாடப்பெற்ற பதிகம் இது. இந்த பாடல் முடிந்தவுடன் சிவபெருமானாருடைய பூதகணம் ஒன்று ஒரு பொன்முடிப்பை கொடுக்கிறது. அதுக்கு தெய்வ சேக்கிழார் ஒரு அருமையான புராணம் நம்ம ஞானசம்பந்தருடைய புராணத்தில் சொல்லுவார். நச்சு இன்தமிழ் பாடிய ஞானசம்பந்தனுக்கு அந்த பொற்கிழியை கொடுத்தது பூதகணம் ஒன்று அப்படின்னு அந்த பாடல் வரும். அற்புதமான பாடல். ஞானசம்பந்தருடைய வரலாறில் இந்த பொன்முடிப்பு பெற்ற பிறகு வருகின்ற அந்த புராணத்தில் அந்த பாட்டு வரும். அருமையான பாடல். நச்சு இன்தமிழ் பாடிய ஞானசம்பந்தருக்கு அப்படி நல்லா வரும். அது சரியாக நினைவில்லை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், மன்னிக்கவும். அப்படி இந்த பாடல் எவ்வளவு தான் நமக்கு துன்பம் வந்தாலும், எவ்வளவு தான் நமக்கு வயதானாலும், எவ்வளவு தான் நோய் நொடிகள் வந்தாலும், நம்ம சிவபெருமானாரை எப்பொழுதும் தொழுது வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல். அடியார் பெருமக்கள் அனைவரும் இதுபோன்ற பாடல்களை தினசரி ஒரு பாடலை சிவபெருமானாரிடத்தில் பாடி விண்ணப்பமாக, ஒரு பிரார்த்தனையாக நாம் என்னைக்கும் சிவபெருமானாரை வழிபடுவதற்கு அருள் வேண்டி நாம் பாடி, வாழ்வில் நமக்கு வேண்டுவன அனைத்தையும் பெற்று நலமோடு வளமாக வாழ்வோம் என்று சொல்லி, பெரும்பற்ற புலியூர் அணை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன். பிழை ஏதிருந்தாலும் பிழைபொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும். சிவா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இதனைத் தொடர்ந்து இன்னொரு
ஞானசம்பந்த பெருமானார் திருவாய் மலர்ந்தருளிய ஒரு திருக்கடை காப்பில் இன்னொரு பாடலையும் நாம் இப்பொழுது சிந்திக்கப் போகிறோம். இந்த பாடல் திரு நல்லம் என்ற பதியில் அருளி செய்தது. இதனுடைய பண் குறிஞ்சி. இந்த பாடல்லையும் அந்த நீலகண்டத்து பெருமானை நாமெல்லாம் நினைந்து இந்த பாடலை பாடுவோம். திருச்சிற்றம்பலம். கல்லால் நிழல் மேய கரைசேர் கண்டா என்று, கல்லால் நிழல் மேய கரைசேர் கண்டா என்று, எல்லா மொழியாலும் இமையோர் தொழுதேத்த வில்லால் அரண் மூன்றும் வெந்து விழ எய்த, வில்லால் அரண் மூன்றும் வெந்து விழ எய்த, நல்லான் நமையாழ்வான் நல்ல நகரானே, நல்லான் நமையாழ்வான் நல்ல நகரானே. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டில் சுவாமி நமக்கு என்ன அருளுரை சொல்கிறார் அப்படின்னா, கல்லால மர நிழல் கீழே தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து அருள் பாலித்த நீலகண்ட பெருமானே அப்படிங்கிறாரு. தட்சிணாமூர்த்தி பெருமான் அன்று ஆளின் கீழ் இருந்தங்கு அறமுறைத்தான் நால்வர்க்கு அப்படின்னு மணிவாசக பெருந்தகையார் திருச்சாடலில் சொல்லுவார். அதை தான் இங்கே சுவாமி சொல்கிறாங்க. கல்லால மர நிழலின் கீழே தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து அருள் பாலித்த நீலகண்ட பெருமானே என்று எல்லா மொழியாலும் தேவர்கள் தொழுது நிற்க, பெருமான சிவபெருமான எல்லா மொழியில் உள்ள தேவர்களும் சிவபெருமானை வணங்கி தொழுது நிற்க, யாவர்க்கும் நன்மை அளிக்கும் நல்லம் என்னும் நகரில் விளங்கும் முக்கண் மூர்த்தி நம்ம சிவபெருமான் எல்லாருக்கும் நன்மையை அளிக்கக்கூடியவர். அப்படி நன்மையை அளிக்கும் அந்த நல்லம் என்ற பதியில என்னும் நகரில் விளங்கும் முக்கண் மூர்த்தியாக அடியார்களுக்கு எளிதில் அருள் புரிபவர் ஆவார். ஆகையினாலே சீக்கிரமாக நமக்கு அருள் செய்யக்கூடிய பெருமான் இந்த நல்லம் என்ற பதியில் இருக்கிறார். ஆகையினால் மக்கள் யாவரும் இவரை வணங்கி நலம் பெறுவார்களாக என்று பிரார்த்தனையாக இந்த பாடலை இன்று நாம் பெருமானுக்கு பிரார்த்தனை பாடலாக வைத்து அன்பான வார்த்தைகளையே நம்மளுடைய பேசட்டும் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன். இதில் எந்த பிழை இருந்தாலும் என் பிழையை பொறுத்தருள வேண்டும். பெருமானாருடைய புகழை நாமெல்லாம் பேச வேண்டும், அதை காதால் கேட்க வேண்டும், மனத்தால் நினைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில்தான் இப்படி ஒரு பதிவை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஆகையினாலே இன்றைய தினம் நாம் பெரும்பற்ற புலியூரானை நினைந்தோம், இந்த நாள் நமக்கு இனிய நாள் என்ற அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நற்றுணையாவது நமச்சிவாயவே. சிவா. திருச்சிற்றம்பலம்.